தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, நிகழப்போகிற சனி பெயர்ச்சியை நினைத்து மனதிற்குள் தேவையற்ற பீதி, பயம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என சொல்லிவிடலாம். காரணம், உங்களுக்கு ஏழரை சனி காலம் ஆரம்பமாகி 3 வருடங்கள் முடிந்துவிட்ட நிலையில் 2வது நிலையாக இப்பொழுது உங்கள் ராசிக்குள் வந்து ஜென்ம சனியாக அமரப்போகின்றார். ஏழரை சனியில் ஜென்ம சனி காலம் என்றாலும் எதையும் நினைத்து கவலைப்பட்டு கலங்கிவிட வேண்டாம். காரணம், உங்களது இப்போதைய வயதும் சொந்த ஜாதகமும் பிறந்த ஜாதகத்தில் ஜனன நேரத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற நிலையும் உங்களது ஜாதக லக்ன பிரகாரம் யோக கிரக வலிமையும் நீங்கள் அடைந்திருக்கின்ற யோக அதிர்ஷ்டங்களும் தான் உங்களை வழிநடத்துமே தவிர ஏழரை சனி காலம் வந்துவிட்டால் அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்று சொல்லிவிட முடியாது. குறிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களில் சிலர் வீடு கட்டி கொண்டிருக்கின்றார்கள், அயல் தேசத்தில் போய் குடி அமர்ந்து விட்டார்கள், வாரிசுகளுக்கு திருமணம் நடத்தி முடித்திருக்கின்றார்கள், ஊர் கடைசியில் ஒரு சொத்து வாங்கி இருக்கின்றார்கள், புதிய மண்மனை சொத்து பத்து நிலபுலன்களுக்கு அதிபதியாகி இருக்கின்றார்கள், வழக்கிலிருந்து மீண்டு வந்து விட்டார்கள், வாரிசுகள் வாழ்க்கை துணைக்கென பொன் பொருள் சொத்து பத்து புதிய வாகனம் என அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இதுவெல்லாம் எப்படி நடந்தது? ஒருவரது சொந்த ஜாதக பிரகாரம் பூர்வ புண்ணிய வலிமையும் யோகமான தசாபுத்தியும் அதனுடைய கிரகங்களின் வலிமையான நடைமுறை போன்றவைகளால் ஏற்பட்டு இருக்கும். அதோடு இந்த ராசிக்காரர்கள் 36 வயது முதல் 45 வயதுக்குள் இருந்தால் இவர்களுக்கு பொங்கு சனிக்காலம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இதன் பொருட்டு இவர்களது அனைத்து முயற்சியுமே சாதக உயர்வுகளையும் பெரிய லாபங்களையும் எண்ணற்ற அதிர்ஷ்டங்களையும் அடையும்படியான பிராப்திகளை கிரகங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆக உங்கள் ராசிக்கு விரயசனியாக இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியை விட்டு தனது அடுத்த வீடான உங்கள்
உங்களது ராசிக்குள் மூல திரிகோணமாக வந்து ஜென்மசனியாக அமர்கிறார். கும்பராசிக்குள் அமர்ந்த பிறகு பார்க்க போகின்ற இடங்கள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 10ஆம் இடம், 7ஆம் இடம். இந்த இடங்களால் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் சற்றே மந்தமாக்கி கொடுப்பாரை தவிர கெடுக்கவே மாட்டார். காரணம், உங்கள் ராசிக்கு அவர் ராசிநாதன். பொதுவாக பார்க்க போனால் இந்த சனி பெயர்ச்சி மூலம் இவர் வந்து அமர்கின்ற கும்பராசிக்குள் குரு, சுக்கிரன் மற்றும் புதன் கிரகங்கள் அமர்ந்திருப்பின் திட்டமிட்டு இறங்குகின்ற அதிமுக்கியமான விஷயங்களிலும் வளர்ச்சியை, லாபத்தை, சந்தோஷத்தை அடைந்து விடுவீர்கள். சொந்த எதிர்கால உயர்வுக்கான அனுகூல அதிர்ஷ்டங்களை ஒவ்வொன்றாக அடையவும் போகின்றீர்கள். குறிப்பாக இந்த 7.5 சனியில் கும்பராசிக்கான ஜென்மசனி நேரத்தில் சொந்த வீட்டை விட்டு சிறிது காலம் வாடகை வீட்டில் வசிப்பது ஒரு பரிகாரமாக அமையும். அல்லது வீட்டை அடமானத்திற்கு கொண்டு செல்ல நேரிடும். கடன்களை உடனுக்குடன் தீர்க்க முடியாது. நாணய பிசகு ஏற்படும். அதனால் கூடுமானவரை கடன்படுவதை தவிர்க்க வேண்டும். கடன் கேட்கும் போதெல்லாம் உடனடியாக கடன் கிடைக்கும். அதனால் கண்ட இடத்தில் பெரிய கடன்படுவதை தவிர்க்க வேண்டும். உடனடியாக கடனை தீர்க்க முடியாத சூழல்களை சனி பகவான் உருவாக்குவார். எதிலும் பதட்டம் கூடாது. மன ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அகால தூக்கம், நேரம் தவறிய உணவு என்றபடி இந்த ஜென்மசனி ஏற்படுத்தினாலும் அதனை பொருட்படுத்தாமல் கால நேரத்திற்கு எல்லா விஷயத்தையும் பார்க்கும்படி சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்களது திறமை தக்க இடத்தில் பயன்படும். ஆனால் அதற்கு ஏற்ற லாபம் கைக்கு வராது. சில நேரம் நண்பர்கள் போல் எதிரிகள் அருகிலேயே இருக்கலாம். கவனம் தேவை. காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை கூறிவிட்டு உங்களுக்கு எதிராக மாறக்கூடும். மற்றபடி அடுத்து வருகின்ற 3 வருட காலமும் ஆரோக்கிய விஷயங்கள், அது சார்ந்த கெடுபிடிகள் சற்றே ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். 40 வயதிலிருந்து 54 வயதுக்குள் இருக்கின்ற இந்த ராசிக்காரர்களில் சிலருக்கு வீடு கட்டுகின்ற யோகமும் புதிய வீடு வாங்குகின்ற அதிர்ஷ்டமும் திடீரென ஏற்படும். வாழ்க்கை துணை வகையில் சொத்து பத்து பங்கு பாகமாகி கைக்கு வரும். அடுத்து வருகின்ற குரோதி வருடத்தில் வருகிற சித்திரை, ஆனி, ஆடி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள் சிறப்பாக இருக்க போகின்றது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத வாக்கில் பரிசு போல எதிர்பாராத தொகை வரவு நிச்சயம் உண்டு. கடனாக கொடுத்திருக்கின்ற தொகைகளில் துண்டு துண்டாக கைக்கு வந்து சேருகிற நேரம் வந்துவிட்டது. இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் வருகின்ற 2024 மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்குள் நடந்தேறிவிட இருக்கின்றது. குழந்தை பாக்கிய கவலையில் தாமதத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் புத்திர பாக்கியம் அதிர்ஷ்டகரமாக ஏற்படுகின்ற காலகட்டம் வந்துவிட்டது. புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதாக திட்டமிட்டு இருந்தால் நிதானமாக ஈடுபடுவது உத்தமம். காரணம், கூட்டு தொழில் ஸ்தானத்தை 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்க போவதால் கொஞ்சம் சிரமங்கள் அதிகரிக்கலாம். அனைவருமே வருகின்ற 2024 பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வாக்குறுதி தருவதை தவிர்க்க வேண்டும். அன்றாட வருமானத்தில் சில தேக்கம் ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கிற அளவுக்கு பணம், காசு கைகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். 3ஆம் நபர்களுக்கான ஜாமீன் விஷயங்களில் இறங்கக்கூடாத காலகட்டம் இதுதான். இந்த கும்பராசி பெண்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் விளைவாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் திருப்தி தரும். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்பட்டால் மன அமைதி கிடைக்கும். பிள்ளைகளின் உயர் படிப்பின் விளைவாகவோ வேலை நிமித்தமாகவோ வெற்றி உண்டு. உடன் பிறந்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காது. வழிபாட்டின் மூலம் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் என்பதால் குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசா புத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் நன்மையை வழங்கும். இந்த கும்பராசி அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி தொடங்குவதற்கு 5.5 மாதங்களுக்கு முன்பே குளறுபடிகளும் தொந்தரவுகளும் இல்லத்திற்குள் உறவுகளிடம் வாழ்க்கை துணையிடம் அனாவசிய மனக்கசப்புகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை மெல்ல விலகி அதிர்ஷ்டகரமான உயர்வாக மாற்றங்களை வருகின்ற 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி முதல் சந்திப்பீர்கள். அதிலிருந்து இடையூறான நிலைமைகள் மாறும். உத்தியோக சந்தோஷம் அதிகரிக்கும். அன்றாட வருமான உபரி லாப விஷயங்கள் சரளமாக உயரும். வங்கி பிறநபர் கடன் விஷயங்களை எளிதாக அடைத்து விடலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது சந்தித்து வருகின்றது போல் பொருளாதார உயர்வுகளைப் போல் மேலும் 2 மடங்கு கூடுதலாகி ஒவ்வொரு விஷயமும் நேர்த்தியாகி முடியும். அடுத்து வருகின்ற 6 மாதங்களுக்கு எந்த கவலையும் ஏற்படாது. புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 11 மாதங்களுக்கு எவ்வித தொந்தரவும் இல்லாமல் மெல்ல முன்னேற்றத்தை சந்திக்க இருக்கின்றீர்கள். இல்லத்திற்குள் திருமண சுபகாரிய விஷயங்களும் இனிமையுடன் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி எதிர்கால வளர்ச்சிக்கான அனைத்து அடித்தளத்தையும் போட்டுவிட்டு நகர இருக்கின்றது. கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் சந்நிதியில் கவசம் பாடி வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக தேனி அருகில் உள்ள குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரரை வழிபட்டு வந்தால் நல்ல காரியம்
காரியம் இல்லத்தில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.